Hi everyone, welcome to Achievers Law Academy's YouTube channel, and in today's video we are going to learn about the Cinematograph Act 1952. Cinematograph Act அப்படின்றது வந்து உங்களுக்கு APP சிலபஸில் கொடுத்துருக்க ஒரு ஆக்ட். ஸோ அந்த ஆக்டோட பேசிக் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம ஸ்கிம் த்ரூ பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு வாட்ச் திஸ் வீடியோ, yes, you can continue watching this video. Still, we would recommend all of you to take your barracks and read it in person for the examinations. ஸோ இது ரொம்ப குட்டி ஆக்ட் தான். வி ஆல் நோ திஸ் அ போர்ட் விச் சர்டிஃபைஸ் ஃபிலிம். ஸோ அவங்கள பற்றின ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்களோட பவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து சொல்கிறது தான் இந்த ஆக்ட். ஸோ இந்த ஆக்டோட ஆப்ஜெக்டிவ் என்னது? திஸ் ஆக்ட் இஸ் ஃபார் மேக்கிங் ப்ரொவிஷன் ஃபார் த சர்டிஃபிகேஷன் ஆஃப் சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ் ஃபார் எக்ஸிபிஷன் அண்ட் ஃபார் ரெகுலேட்டிங் எக்ஸிபிஷன்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் சினிமோட்டோகிராஃப்ஸ். ஸோ இதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் தான். அண்ட் திஸ் ஆக்ட் இஸ் நம்பர்ட் இஸ் ஆக்ட் 37 ஆஃப் 1952, 1952 வந்த ஒரு ஆக்ட். So the basic informations are you'll already know, and it applies throughout India. Section 1 தான் சொல்லுது, it applies throughout India. And central government என்ன பண்ணலாம் அப்படின்னா, it can extend or restrict anything. அந்த பவர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு இதில் இருக்குது. டெஃபினேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சில டெஃபினேஷன்ஸ் இருக்குது. போர்டு அப்படின்னா வந்து செக்ஷன் 3, சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்ஷன் 3ல வந்து ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் வந்து போர்டு கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. அதுதான் போர்டுன்னு சொல்கிறாங்க. 2Bல 2BBல வந்து சர்டிஃபிகேட் அப்படின்றது அந்த போர்டு வந்து 5Aல வந்து ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க ஒவ்வொரு மூவிஸ்க்கும். ஸோ அதை தான் சர்டிஃபிகேட் மீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃப் அப்படின்றது வந்து இன்க்ளூட்ஸ் எனி apparatus ஃபார் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் மூவிங் பிக்சர்ஸ் ஆர் சீரீஸ் ஆஃப் பிக்சர்ஸ். ஒரு சீரீஸ் ஆஃப் பிக்சர்ஸ் இல்லை மூவிங் பிக்சர்ஸ் ஒரு படத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்காக வச்சிருக்க ஒரு apparatus தான், அதான் சினிமோட்டோகிராஃப். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறவர் வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ், அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த ஆக்ட் படி இவங்க சொல்கிறாங்க 2Dல. அண்ட் ஃபில்ம் அப்படிங்கிறது வந்து சினிமட்டோகிராஃப் ஃபில்ம் தான் இங்கே மீன் பண்ண போகிறாங்க. அதர் ஃபிலிம்ஸை வந்து அவங்க மீன் பண்ண போகிறதில்ல. இன்ஃப்ரிஞ்சிங் காப்பி அப்படின்றது காப்பிரைட் ஆக்டில் உங்களுக்கு எதெல்லாம் இன்ஃப்ரிஞ்சிங் காப்பின்னு சொல்கிறாங்களோ அதே மீனிங் தான் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் UA மார்க்கர் அப்படின்றது வந்து ஏஜ் பேஸ் இண்டிகேட்டர் கொடுப்பாங்க. UAலேயே 3 கேட்டகரி இருக்குது உங்களுக்கு. UA 7+, UA 13+, அண்ட் UA 16+. ஓகே, ஸோ அந்த மார்க்கரில் கொடுக்கறது தான், ஏஜ் மார்க்கரில் கொடுக்கறது தான் வந்து UA மார்க்கர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த போர்டு எப்படி இருக்கணும் அப்படின்றத கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க பார்ட் 2ல. போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் செக்ஷன் 3 டாக்ஸ் அபவுட் இட். இந்த போர்டு வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பை நோட்டிஃபிகேஷன் த அஃபிஷியல் கெசட் ஒரு போர்டுன்னு ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. இந்த போர்டில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஒரு சேர்மேன் இருப்பார், அண்ட் நாட் லெஸ் தென் 12 அண்ட் நாட் மோர் தென் 25, 12லேருந்து 25 நபர்களுக்குள்ளே வந்து மற்ற பீப்புள் இருப்பாங்க, மெம்பர்ஸ் இருப்பாங்க. And they will also be appointed by the central government. The chairman of the board salary and allowances எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன டிட்டர்மைன் பண்ணுதோ அதுதான் வாங்குவார். And other members shall receive such allowance or fees for attending the meetings of the board as may be prescribed. Who will prescribe? Again, the government will prescribe. ஸோ எவ்வளோ ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த கவர்மெண்ட் எவ்வளோ உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அது பேஸ் பண்ணி இவங்க வந்து சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் வந்து வாங்குவாங்க ஃப்ரம் த கவர்மெண்ட். ஓகே, இப்போ இவங்களோட வேலை என்ன? ஒரு போர்டுன்னு ஒன்று இருக்காங்க. ஸோ பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்ட் டேக் ஃபிலிம்ஸ். ஸோ இந்தியாவில் யாரெல்லாம் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து அந்த போர்டில் போய் கான்ஸ்டியூட் பண்ணி அந்த போர்டு அவங்க அந்த ஃபிலிமை ஃபுல்லாக பார்த்து அதை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு, அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு, அந்த ஃபிலிம் வந்து வெளியில் வரதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுதான் இவங்க வேலை. ஸோ ஃபிலிமை வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அதை பற்றி தான் செக்ஷன் 4 சொல்லுது. எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எனி பர்சன் டிசைடிங் டு எக்ஸிபிட் எனி ஃபிலிம், ஃபர்ஸ்ட் he has to make an application to the board. இந்த மாதிரி அவங்க ஃபிலிம் எடுத்திருக்கோம், இதை சர்டிஃபை பண்ணி கொடுங்க, ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை வாங்கினதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்ப்பாங்க, எக்ஸாமின் பண்ணுவாங்க. எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்துக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது தே மே சாங்ஷன் த ஃபிலிம் ஃபார் அன்ரெஸ்ட்ரிக்டட் பப்ளிக் எக்ஸிபிஷன். எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஓகே, அதுவே ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் தான் பார்க்க முடியும் அப்படின்னா அதுக்கு தனித்தனியான சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பேசிக்லி இந்த போர்டு வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க இந்த ஃபில்மை category wise depending on the nature of the film, depending on the scenes that has been put in the film. இதெல்லாம் வச்சு அவங்க டிஃபைன் பண்ணுவாங்க எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் இதை பார்க்க முடியும். ஸோ நார்மல் யூ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், இல்லை வந்து UAல வந்து 16+ கொடுக்கலாம், 13+ கொடுக்கலாம், இல்லை A சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், S சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட். ஸோ இதில் எந்த கேட்டகரியில் அது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதோ அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் த ஒர்க் ஆஃப் திஸ் கமிட்டி, திஸ் போர்டு. ஓகே, யூ கால் இட் போர்ட் இன் திஸ் ஆக்ட். அதுக்கப்புறம் இங்கே அட்வைசரி பேனல்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி செக்ஷன் 5 பேசுது. இந்த போர்டு இவங்க ஃபங்க்ஷன்ஸை ப்ராப்பராக செயல்படுத்துறதுக்கு ஒரே ஒரு போர்டு இருந்துச்சுன்னா எல்லாமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரீஜனலாக அங்கங்கே வந்து சென்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அத்தாரிட்டி கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மே எஸ்டாப்ளிஷ் ரீஜனல் சென்டர்ஸ்.
ஓகேங்களா? அதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணும், டிபெண்டிங் ஆன் த க்ரௌட், டிபெண்டிங் ஆன் த பாப்புலேஷன் ஆஃப் த பர்டிகுலர் ரீஜன், அங்கே எவ்வளோ மூவிஸ் வந்து எவ்ரி இயர் வருது, எவ்வளோ மூவிஸ்க்கு அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து அதோட காம்போசிஷனை வந்து அவங்க போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ செக்ஷன் 5 டாக்ஸ் அபவுட் தி அட்வைசரி பேனல்ஸ் அண்ட் செக்ஷன் 5A டாக்ஸ் அபவுட் த சர்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ். சர்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறது. சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடியும். இப்போ ஒரு ஃபில்ம் வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் பப்ளிக் எக்ஸிபிஷனுக்கு சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா அவங்க நார்மலாக யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதுவே ஒரு பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் பீப்புள் எல்லாருமே பார்க்கக்கூடிய படமாக இல்லை அப்படின்னா UA மார்க்கரில் ஏதாவது கேட்டகரியில் வந்துச்சுன்னா அது கொடுப்பாங்க. UA மார்க்கரில் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னாங்க 3+, 13+, 16+ இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மார்க்கரில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேட்டகரி ஃபிட் ஆகுதுன்னா கொடுப்பாங்க. அதை தாண்டி ஒரு 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க தான் பார்க்கும்போது கொஞ்சம் வைலன்ஸ் இருக்குது, இல்லை அடல்ட் கண்டென்ட்ஸ் இருக்குன்னா A சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. எஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு, ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷனல் பீப்புளுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி படம். சூட்டபிள் ஃபார் பப்ளிக் எக்ஸிபிஷன், ரெஸ்ட்ரிக்டட் டு த மெம்பர்ஸ் ஆஃப் எனி ப்ரொஃபஷன் ஆர் எனி கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தான் அது போய் சேரக்கூடிய படமாக இருந்துச்சுன்னா எஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இது கொடுக்குறது வந்து இவங்க 5Aல. ஓகே, அதே மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்ற கட்டாயம் எதுவுமே கிடையாது போர்டுக்கு. அந்த படத்தில் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா ரெஃப்யூஸும் பண்ணலாம். சர்டிஃபிகேட் கொடுக்காம அவங்க அதை நிராகரிக்கவும் செய்யலாம். 5B டாக்ஸ் அபவுட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கைடன்ஸ் இன் சர்டிஃபைங் ஃபிலிம்ஸ். ஸோ இங்கே வந்து சில பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? A film shall not be certified for public exhibition if in the opinion of the authority competent to grant the certificate, the film or any part of it against the interest of sovereignty of India, security of the state, friendly relation with foreign states, public order, decency, morality, defamation இருக்கு, contempt of court இருக்கு. இந்த ரீசன்ஸ்னால இந்த படம் வெளியில் வரக்கூடாதுன்னு அந்த போர்டு நினச்சாங்கன்னா இதெல்லாம் இருக்கணும். எல்லா படமுமே தே ஷுட் நாட் கிரியேட் என்மிட்டி அமாங் பீப்புள். ஒரு படம்ன்றது வந்து வெளியில் வரும்போது மக்கள் அதை பார்த்துட்டு அடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ பேசிக்கலி தி லெவல் எக்ஸ்பெக்ட் தே எக்ஸ்பெக்ட் லெவல் ஆஃப் டீசென்சி இன் த மூவி. தே எக்ஸ்பெக்ட் எவ்ரி திங். லைக் ஒரு நாட்டோட பெருமையை பேசுகிற மாதிரி இருக்கலாம், நாட்டை வந்து சீர்குலைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் இல்லாதப்போ அவங்க வந்து சர்டிஃபை பண்ண மாட்டாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ இதில் கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் as it may think fit, they can issue any such directions. இந்த தாண்டி ஏதாவது டிரெக்ஷன்ஸ் வேணும்னாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணலான்னு சொல்கிறாங்க. அண்ட் 5Cல சப்போஸ் ஒரு மூவிக்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க, அந்த சர்டிஃபிகேட் வந்து நிராகரிக்கப்படுது அப்படின்னா அப்பீலிங் ப்ரொவிஷன் இருக்குது. எல்லா கேசஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் யூ கேட்டகரி கேட்குறீங்க, ஆனால் எஸ் கொடுக்குறாங்க, ஒரு ஏ கொடுக்குறாங்க, இல்லை UAல ஒரு கேட்டகரி கேட்குறீங்க, மாறி கொடுக்குறாங்க, நீங்கள் கேட்டது கிடைக்கல அப்படின்றப்போ, இல்லை ரெஃப்யூஸ் ஆகுது அப்படின்றப்போ within 30 days, that is very important, within 30 days from the date of such order from the board, you have to prefer an appeal to the high court. ஸோ இங்கே அப்பீலிங் எந்த கோர்ட் கொடுத்துருக்காங்க? ஸ்பெசிஃபிக்காக ஹை கோர்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ within 30 days from date of receiving the order, you have to approach the high court. Okay? 30 நாளைக்கு மேலே போனால் அப்போ ஹைகோர்ட்டில் எடுக்கவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30 நாளைக்கு மேலே காலதாமதம் ஆகும்போது என்ன பண்ணலாம்? சஃபிஷியன்ட் ரீசன்ஸ் கொடுக்கலாம். சஃபிஷியன்ட் ரீசன்ஸ் கொடுத்தாங்கன்னா வித்தின் ஃபர்தர் பீரியட் ஆஃப் another 30 days அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, 30 நாளுக்குள்ளே என்னால் கோர்ட்டுக்கு வர முடியாததுக்கு ஐ ஹாவ் சஃபிஷியன்ட் ரீசன்ஸ் நீங்கள் கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா another 30 days வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகே, அண்ட் தென் 5E டாக்ஸ் அபவுட் சஸ்பென்ஷன் அண்ட் ரிவோகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட். ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்ததை திரும்ப ரிவோக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் மூவியை வந்து பார்க்குறாங்க, எக்ஸாமின் பண்ணுறாங்க, கொடுத்துட்டாங்க, திரும்ப ரிவோக் பண்ண முடியுமா? எஸ், ரிவோக் பண்ண முடியும். எப்போது? நார்மலாக ஒரு கான்ட்ராக்டே போடுறீங்க, எப்போ அதை நீங்கள் ரிவோக் பண்ணுவீங்க? எப்போலாம் அதில் ப்ரீச் ஆஃப் ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கோ ரிவோக் பண்ணுவீங்க. கரெக்டாக அதே மாதிரி தான். அவங்க ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இல்லை அவங்க இந்த மாதிரி பர்டிகுலர் டிஸ்பிளே பண்ணணும்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை மாற்றி அந்த சர்டிஃபிகேட்டை மாற்றி இல்லை சர்டிஃபிகேட் ஏதாவது ஆல்டர் பண்ணி செட் ஆஃப் ஆடியன்ஸ் ரீச் பண்ணுறது கொஞ்சம் கிரேட்டர் செட் ஆஃப் ஆடியன்ஸ் ரீச் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது மாற்று வேலை பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிற அந்த தருணத்தில் வந்து அவங்க அதை ரிவோக் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ the two reasons are given. The film in respect of which a certificate was granted was being exhibited in a form other than the one in which it was certified. நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்த அந்த ஃபார்மில் நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் வேறு ஃபார்மில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா தென் it is a very good ground for revoking your certificate. Okay, another thing is when the film or any part thereof is being exhibited in contravention of the provisions of this part or the rules. So இந்த பார்ட்டில்
ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கான்ட்ரவீனிங்காக ஏதாவது இருக்கும்போது நாங்கள் ரிவோக் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் எனி ரிவோகேஷன் ஆர் சஸ்பென்ஷன் that they're doing it, they have to give you an opportunity to make your stand. நம்மளுக்கு கேட்காம அவங்க ரிவோக் பண்ண முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீங் ஹியர்ட் கொடுத்து தான் ஆகணும். சப்செக்ஷன் 3 தான் சொல்கிறாங்க, நோ ஆக்ஷன் அண்டர் த செக்ஷன் ஷால் பி டேக்கன் except after giving an opportunity to the person concerned for representing his views in the matter. ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக விசாரணை பண்ணாமல் அவங்க அதை ரிவோக் பண்ண முடியாது. அந்த விசாரணை காலங்கள் முழுவதுமாக அவங்க சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, சஸ்பென்ஷன் காலத்துலையுமே நீங்கள் அந்த ஃபில்மை வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது. அது வந்து அன்சர்டிஃபைட் ஃபிலிம் அந்த கேட்டகரியில் தான் இருக்கும். சஸ்பெண்ட் பண்ணி டைமில் ஓகே விசாரணை தான் போயிட்டுருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீங் ஹர்ட்னால உங்களை கேட்டுட்டு இருக்காங்க, நான் வந்து இப்போ மூவி ரிலீஸ் பண்ணலாமா, நான் நோ, யுவர் சர்டிஃபிகேட் வில் பி சஸ்பெண்டட் அண்ட் தட் வில் பி கவுண்டட் அஸ் அன் அன்சர்டிஃபைட் ஃபிலிம் தான். ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா என்ன கன்சிடரேஷன் இருக்குமோ அதே தான் இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து F5F டாக்ஸ் அபவுட் ரெவ்யூ ஆஃப் ஆர்டர்ஸ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். This is a very important provision. When an applicant for a certificate or any other person to whom the rights in the film have passed is aggrieved by the order of the central government under 5E, within 60 days from the date of publication of the notification in the official gazette, he has to make an application to the central government for review, setting out in such application the grounds on which he considers such review to be necessary. So review வந்து நீங்கள் within 60 days நீங்கள் கேட்கலாம். 5Eல உங்களுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க, அதில் you're not satisfied with the opinion of the board, now you can appeal to the central government within 60 days. Okay, and 60 daysல போக முடியலனா on a further period of 60 days may be extended given you are giving a proper reason before the court, before the government in this case. Okay, அதுக்கப்புறம் section 6 talks about revisional powers of the central government. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அஃபிஷியலாக ஒரு கெசட் மூலமாக இந்த ஃபிலிம்க்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு போடலாம், இந்த ஃபிலிமோட சர்டிஃபிகேட்டை வந்து நாங்கள் ரிவோக் பண்ணிட்டோம் அப்படின்னு போடலாம். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக கெசட்டில் போடணும். 6A talks about information and documents to be given to distributors and exhibitors with respect to certified films. ஒரு ஃபிலிமை வந்து சர்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா ஓகே நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம், நீங்கள் கிளம்புங்க, இங்கே போய் பப்ளிஷ் பண்ணிக்கோன்னு சொல்ல மாட்டாங்க. a particular certificate will be given, a particular certificate that states or information உங்களுக்கு கொடுப்பாங்க. Okay, this is what the movie is about, so we are giving you so and so certificate அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. Okay, so distributor and exhibitors will be notified that so and so certificates was given for the film. So இந்த படத்துக்கு இந்த சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்கன்றத ப்ராப்பராக நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. 6A வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் அன்ஆத்தரைஸ்ட் ரெக்கார்டிங்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதாவது ஒரு மூவியில் அந்த மூவி எக்ஸிபிட் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் அன்ஆத்தரைஸ்டாக எடுத்தீங்க, யூனோ வீடியோ ரெக்கார்டிங், ஆடியோ ஒரு விஷுவல் ரெக்கார்டிங், ஓகே, இன் எனி டிவைஸ் or in any it could be any device, okay, it can be even be your mobile also. எங்கே எடுக்கிறீங்கன்னா in a place licensed to exhibit such films with an intention of making or transmitting or attempting to make or transmit or abetting the making or transmission of an infringing copy of such film or part thereof. ஸோ ஒரு படத்தோட இன்ஃப்ரிஞ்சிங் காப்பியை நீங்கள் போடுறதுக்காக இல்லை அந்த ப்ராசஸ் அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க, தட் இஸ் ப்ராஹிபிட்டட். ஓகே, ஸோ ப்ராஹிபிஷன் 6A கொடுத்துருக்காங்க. 6AB வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் அன்ஆத்தரைஸ்ட் எக்ஸிபிஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ். அதே மாதிரி யூனோ வாட் இஸ் நாட் ஆத்தரைஸ் அந்த ஃபிலிம்ஸை வந்து நீங்கள் எக்ஸிபிட் பண்ண முடியாது, அன்ஆத்தரைஸ் ஃபிலிம்ஸை நீங்கள் எக்ஸிபிட் பண்ண முடியாது, அதுவுமே ப்ராஹிபிட் பண்ணுறாங்க. 7 வந்து பெனால்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஃபுல் அத்தாரிட்டி இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபில்மோட சர்டிஃபிகேட்டை மாற்றுறீங்கன்னா த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வில் பி ஆன் யூ. எந்த பர்சன் மாற்றுறாரோ அவர்கிட்ட தான் இருக்கும். அண்ட் அவரை அப்படி பிடிக்கிறாங்க, லாஃபுல் அத்தாரிட்டி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஃபில்மோட சர்டிஃபிகேட்டை மாற்றுறீங்க, சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் அதில் ஏதாவது மாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? 3 years ஆர் ஃபைன். ஃபைன் எவ்வளோ இருக்குன்னா 10 lakh rupees, நாட் லெஸ் தென் 10 lakhs. ஸோ 10 lakhக்கு மேற்பட்ட ஃபைன் தான் இருக்கும். அண்ட் ஒரு இடத்துல வந்து பெர்மிட் பண்ண இடத்த தாண்டி எங்கேயாவது நீங்கள் வந்து அந்த ஃபில்மை எக்ஸிபிட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ அன் அஃபென்ஸ். அதுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க? விச் மே எக்ஸ்டெண்ட் டு 3 years ஆர் ஃபைன் அப் டு 10 lakhs. கண்டினியூ அதே அஃபென்ஸ் திரும்பி ஒரு தடவை ஃபைன் போட்டாங்க, திரும்பி கண்டினியூ பண்ணுறீங்கன்னா எவ்ரி டே ஈச் டே 1 lakh rupee கொடுப்பாங்க. ஓகே,
சீல என்ன சொல்கிறாங்கன்னா exhibits or permits to be exhibited in any place of video film in contravention of the provisions of the clause A and B. A and Bல contravention நீங்கள் இது ஒரு வீடியோ ஃபில்மை வந்து நீங்கள் வந்து எக்ஸிபிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா 3 years or fine which may extend to 10 lakhs. And for each day continuing offense 1 lakh rupees for each day. ஒவ்வொரு நாளைக்கும் 1 லட்ச ரூபா போடுவாங்க. அதுக்கு அடுத்து ஃபர்தராக கண்டினியூ ஆகிட்டே இருக்கிற பட்சத்தில். அதே மாதிரி டீல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா லைக் யூனோ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு மூவி வந்து நீங்கள் மைனர்ஸ்க்கு எக்ஸிபிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு எத்தனை மைனர்ஸ் இருக்காங்களோ பெர் பர்சன் ஒரு பர்சனுக்கு நீங்கள் 10,000 rupees கொடுக்கணும். ஓகே. அண்ட் அதே மாதிரி எஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தது ஒரு ஸ்பெசிஃபைட் செட் ஆஃப் பீப்புள் தான் இது போய் ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு எஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் அந்த ப்ரொஃபஷனல் கிளாஸில் இல்லாத நபர்களுக்கு வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணும்போது அதே மாதிரி நாட் எக்ஸீடிங் 10,000 rupees பெர் பர்சன் ஃபார் எவ்ரி சச் எக்ஸிபிஷன். அந்த எக்ஸிபிஷன் அன்றைக்கி எவ்வளோ ஏன்னா அந்த ப்ரொஃபஷனில் இல்லாத நபர்கள் இருக்காங்களோ அவங்க ஒவ்வொரு பர்சனுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா 10,000 rupees கொடுக்கணும். ஃபைன். ஓகே. 6A கொடுத்த ஏதாவது ப்ரொவிஷனை வந்து நீங்கள் கம்ப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா you can be penalized, a penalty can be imposed on you up to 5 lakhs. 5 lakhs வரைக்கும் penalty impose பண்ணலாம். Okay. So basically இந்த penalties and பனிஷ்மெண்ட் ஏரியாவில் தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் ஆகும். டெஃபினேஷனில் கான்சென்ட்ரேட் ஆகும். இப்போ போர்டுன்றது அது யார் கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கலாம். இந்த ஆக்டோட நம்பர்ஸில் கேட்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த பெனால்ட்டிஸில் அதிகமாக கொஸ்டின்ஸ் கான்சென்ட்ரேட் ஆகும். ரெஸ்ட் ஆஃப் திஸ் இஸ் வெரி ஈஸி ஒன்லி. இந்த சர்டிஃபிகேட்டோட கிளாசிஃபிகேஷன்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக யோசிச்சு பார்த்தீங்கனாலே ஒரு மூவி அவங்க ஆத்தரைஸ் பண்ணாமல் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபைன் மட்டும் போட்டுட்டு அவங்க போக போகிறதில்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூவி அந்த ஃபில்ம் வாட் எவர் தட் யூ ஹேவிங் அதை சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நோ சர்டிஃபிகேட் கிராண்ட் சர்டிஃபிகேட்டே கொடுக்காத ஒரு ஃபில்மை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கனாலோ இல்லை அந்த ஏதோ ஒரு ப்ரொவிஷன்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு இதை ரிலீஸ் பண்ணுறீங்கனாலோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அண்ட் பெனால்ட்டி மட்டும் கொடுத்துட்டு போக மாட்டாங்க. வந்து அந்த ஃபில்மையும் சீஸ் பண்ணிட்டு போவாங்க. அந்த பவர் டு சீசர் இஸ் கிவன் இன் 7A. ஓகே. 7Bல டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் பை போர்டு. இந்த போர்டு என்ன பண்ணுதுன்னா சில பவர்ஸ் டெலிகேட் பண்ணுது. டெலிகேட்னா எனக்கு பதிலாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி டெலிகேட் பண்ணுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மே பை ஸ்பெஷல் ஆர் ஜென்ரல் ஆர்டர் என்ன பண்ணலாம்னா இந்த போர்டுக்கு சில பவர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. பை தி ஆக்ட் ஆல்சோ சர்டன் பவர்ஸ் ஹஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை சர்டன் புதுசாக அவங்க ஒரு சில ஆர்டர்ஸ் போட்டு அது மூலமாக அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சில ரூல்ஸ் அவங்க போடலாம். அது மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ பவர்ஸ் கேன் பி டெலிகேட்டட். ஸோ சேர்மனுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னா சேர்மன் ஆர் அதர் மெம்பர்ஸ் அவங்களுக்கு ஆக்ட் படி சில பவர்ஸ் வந்திருக்கும். அதை தாண்டி இஃப் ஒன் பர்சன் கேன் நாட் கோ டு அ பர்டிகுலர் பிளேஸ் அட் அ பர்டிகுலர் டைம் அவங்க பவர்ஸ் டெலிகேட் பண்ணி கூட அனுப்புவாங்க. தட் இஸ் பேசிக்கலி டெலிகேஷன். ஓகே. அண்ட் 7C talks about power to direct exhibition of films for examination. Central government or the board may require any film to be exhibited before it or before any specified person in this behalf. எப்போல்லாம் அங்கே ப்ராப்ளம் ஏதாவது வருதோ as per the orders இவங்ககிட்ட எக்ஸிபிட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிமாண்ட் பண்ணலாம். ஓகே. மியர்லி பிகாஸ் இந்த ஆக்ட் நடக்கும்போது யாராவது ஒருத்தவங்க வேக்கண்ட்டாக இருக்காங்க, இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களா, ஒரு ஆள் 2 ஆள் ஆப்சென்ட்டாக இருக்காங்க, இந்த சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது, அதனால இந்த ஆக்டை வந்து நீங்கள் அந்த பேனலோட டெசிஷனை வந்து நீங்கள் வந்து இன்வாலிடேட் பண்ண முடியாது. தட் இஸ் கிவன் இன் 7D. அண்ட் தென் 7F இஸ் இம்பார்ட்டன்ட். பார் டு லீகல் ப்ரொசீடிங்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நோ சூட் ஆர் அதர் லீகல் ப்ரொசீடிங்ஸ் ஷல் லை அகேன்ஸ்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட், the board advisory panel or any officer or member of the central government or advisory panel as the case may be in respect of anything which is in good faith done or intended to be done under the act. இந்த ஆக்டுக்குள்ள சில காரியங்களை அவங்க செய்கிறாங்க. அது they are doing it in good faith, no bad intention. குட் ஃபெய்த்தில் சில விஷயங்கள் ஓகே திஸ் இஸ் த பவர் தட் இஸ் கிராண்டட் அப்பான் மீ, இந்த பவர் தான் இந்த ஆக்ட் எனக்கு கொடுக்குதுன்னு நம்பி சில விஷயங்கள் செய்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த குட் ஃபெய்த்தில் அவங்க செய்யும்போது அது ஈவன் இஃப் இட்ஸ் கான்ட்ரிவியூனிங் யூ கேனாட் நோ லீகல் ப்ரொசீடிங்ஸ் கேன் பி இனிஷியேட்டட் அகேன்ஸ்ட் தெம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக நீங்கள் எந்த லீகல் ப்ரொசீடிங்ஸுமே இனிஷியேட் பண்ண முடியாது, எந்த கேசஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் போட முடியாது. when they do it in good faith. Okay. And section 8 talks about power making rules. பவர்ஸ் இந்த பவர்ஸ் கொடுக்கணும், ரூல்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யாருக்கு பவர் கொடுத்துருக்காங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னா அஃபிஷியல் கேசட்டில் நோட்டிஃபிகேஷன் போட்டு என்னெல்லாம் ரூல்ஸ் ரிலேட்டட் டு திஸ் ஆக்ட் அவங்க என்னெல்லாம் ரூல்ஸ் கொண்டு வரணுமோ அந்த ரூல்ஸ் எல்லாம் மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ அந்த ரூல்ஸ் வந்து இப்போ இந்த அலவன்சஸை பற்றி, மெம்பர்ஸோட கான்ஸ்டியூஷன்ஸ் பற்றி, டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்த பற்றியும் அவங்க ரூல்ஸ் மேக் பண்ணிக்கலாம். அதுக்கான பவர் இந்த ஆக்ட் யாருக்கு கொடுக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குது. அண்ட் செக்ஷன் 9 டாக்ஸ் அபவுட் தி பவர் டு எக்ஸெம்ட்.
Central government may, by an order in writing, exempt subject to such conditions and restrictions, if any, as it may impose, the exhibition of any film or class of films from any of the provisions of this part or any of the rules thereunder. Central government என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக எழுத்துப்பூர்வமாக ஒரு ரைட்டிங்கில் கொடுக்கணும். இவங்க சொல்லியிருக்காங்க சில கண்டிஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இந்த போர்டுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும். அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கான்ட்ரவென்ஷன்ஸ் வரும்போது இதை எக்ஸம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுத்து வடிவமாக இவங்களுக்கு கொடுத்துருச்சுன்னா they can consider. There are set of rules given. இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதில் ஏதாவது சின்ன சின்ன கான்ட்ரவென்ஷன்ஸ் வரும்போது who has the power to exempt, இது கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க, இதுலேருந்து கொஞ்சம் அவங்களுக்கு விலக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம யார் சொல்ல முடியும் அந்த போர்டுக்கு? The central government can tell. Central government cannot merely by words they cannot tell. வாய் வார்த்தை மூலமாக அவங்க சொல்ல முடியாது. என்ன சொல்கிறாங்க? by an order in writing. ரைட்டிங்கில் இந்த பர்டிகுலர் திங்லாம் நாங்கள் எக்ஸம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராப்பராக அந்த கண்டிஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் அவங்க எக்ஸம் பண்ணுறாங்களோ அதை கொடுக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் given in section 9. So if you are overall looking into any act, for that matter, உங்களுக்கு ஒரு particular part of your syllabus, you have almost 30 plus acts. State acts இருக்கு, minor acts, state minor acts இருக்கு, central minor acts இருக்கு, நிறைய acts இருக்கு. ஸோ இதில் நீங்கள் மெஜாரிட்டி எப்படி படிக்கணும்னா டெஃபினேஷன்ஸ் படிங்க. டெஃபினேஷன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டெஃபினேஷன்ஸ் ரிலேட்டட் டு தி ஆக்ட் படிங்க. அதில் போர்டு இருக்குது, ட்ரைபியூனல் இருக்குன்னா அதோட காம்பசிஷன் எப்படி இருக்குன்னு படிங்க. யாருக்கு இதில் பவர் கொடுத்துருக்காங்க டு கான்ஸ்டியூட் த போர்ட், டு கான்ஸ்டியூட் த ட்ரைபியூனல், இதில் ஏதாவது அப்பீலுக்கு பவர் இருக்கா, இல்லை ஏதாவது ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸை பார் பண்ணுதா, கோர்ட்ஸுக்கு பவர் இல்லைன்னு எக்ஸ்பிளிசிட்டாக ஏதாவது சொல்கிறாங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் பாருங்கள். அதில் தான் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் கான்சன்ட்ரேட் ஆகும். ஏன்னா ஓவரால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், லிமிட்டட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் it's very important to study all the core subjects. Main areas nalla concentrate pannunga. These are minor areas, so give it a read before going for your examination. That is more than enough.